அப்போ வீரப்பனை நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்திச்சிருக்கோம். அது இப்ப சொன்னா அதெல்லாம் ஓ! வந்து அது இதுவா ராங் ஆயிடும். அது ஓகே. இப்ப சொல்றான், அப்ப சொல்றான்னு. ஓகே. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா வீரப்பன யாருக்கும் தெரியாது. வீரப்பன் ஒரு கேரக்டர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ம், ம். அதனால வந்து எனக்கு அம்ஜத் கான் மாரி தான் வேணும். ஆனா அப்போ இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கீங்க. நீங்க ஆமா. ரியலாவே மீட் பண்ணியிருக்கீங்க. ஆமாமா. ஒரு முறை சந்திச்சிருக்கோம். அது ஓகே. ஒரு தனி கதை. அது தனி வேண்டாம். கதை அது விட்றோம். வேண்டாம். ஓகே. அதுல நெறைய கான்ட்ரோவர்ஷியல் வருது. நான் ஒரு தடவ பேசும்போது இதுல சொல்லிட்டேன். ஓகே. அப்ப கொஞ்சம் பேர் வந்து பொய் சொல்றேன் அப்படி இப்படின்னு. இப்ப போய் எனக்கு அத சொல்லி அதனால ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அ அப்ப நானு அத சொல்ல முடியாத சூழ்நிலை வந்து என்னன்னா, நானு அ குற்றப்பத்திரிகை போடும்போது எனக்கு நெறைய பிரச்சனைகள் வந்தது. ம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து, அஃபீஷியல்லேருந்து, ம். ரொம்ப ஐபிலேருந்து ரொம்ப தொந்தரவு வந்தது எனக்கு. ம். அதனால வந்து மறுபடியும் இத வந்து நம்ம அது ஒரு இதுவா எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் வந்து அத யார்கிட்டயும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. ம். ராவுத்தருக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஓ! ராவுத்தருக்கே தெரியாது. விஜயகாந்த் சார் தெரியவே தெரியாது. அப்போ வந்து அ என் கூட வந்து ஜான் அமிர்தராஜன் இருந்தார். அவர் உங்களுக்கு தெரியும் ம். வந்து பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட். ஓகே. "ஏ கவ் மே ஏ கிராம்" அந்த ஆமாமா. ஹிந்தி படத்துல நடிச்சார் இல்லையா? ஆமா. அவர் வந்து கோயம்புத்தூர். அவர் வந்து ஆசிரியர். அவருக்கு வந்து ஒரு கான்டாக்ட் இருந்தது. ம். அவர் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி குடுத்தாரு.